நீ சமைக்க வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவருங்க இருட்டிட்டு நிற்கி, மேகங்கள் ஃபுல்லாகவே இருட்டிட்டு இருக்கு. 16 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. சித்தாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா சரியான மழை. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு போல். பாருங்க வண்டிலாம் எப்படி நிற்கிதுன்னு. அவ்வளோ நல்லா மழை பெஞ்சிருக்கு. குளிரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேயா? இப்போ வந்து கடைக்கு போகணுன்னாங்க அந்த அம்மா, இந்தோனேஷியா அம்மா வந்து கடைக்கு போகணுன்னாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ கடைக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிகிட்டு இருக்கோம். லூலுக்கு போய் சாக்லேட் வாங்கணும் அப்படின்னாங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஓனர் இல்லையா, அதனால் டீ போடுற வேலைலாம் அவங்களுக்கு இருக்காது. இப்போ ரெஸ்ட்டு தான் அவங்களுக்கு, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. மத்தியானம் லஞ்சு சாப்பாடு செய்கிற வேலை தான் அவங்களுக்கு. ஓகே, அதனால் சரி அப்போ கடைக்கு போவோம். நேற்றே சொன்னாங்க, நேற்று வேலை இருந்தனால நம்ம போக முடியல அவங்களுக்கு கடைக்கு. லோனுக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வரணும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறாங்க. இந்த பிலிப்பைனி பொண்ணு வந்து ஊருக்கு போகுது. அதாவது அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி சாக்லேட் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போகணுன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாங்க அப்படின்ட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ரூமில் போய் பார்ப்போம். ஏன்னா டிஃபன் செய்ய முடியாது. இப்போ இங்கே மணி பார்த்திங்கன்னா 8:45 9 தான் ஆகுது. ஓகே, நான் இப்போ தான் வந்தேன். ஏன்னா நேற்று அயன் பண்ணல துணியை. மேடம் மருமகளை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கெலாம் போய்ட்டு வந்தோமா, லேட் ஆகிட்டு 4:30 போய்ட்டு 10 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம். சரியா? அதனால் அயன் பண்ணலை. நான் தான் இப்போ காலையிலே அயன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் எங்கேயாவது போவாங்க வெளியே, அதனால் நம்ம அயன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அயன் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்குள்ளே போய் என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பாருங்கள் 9:33 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து லூலில் போய் ஜாமான் வாங்கிட்டு வருவோம். என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருந்தாங்க ஆஃபரு. நேற்று தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி 1 ரியால் போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 2 கிலோ மணிக்கு கொடுக்காங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் 1 கிலோ உருளைக்கிழங்கு 1 ரியாலு, 2 கிலோ ஒரு ஆளுக்கு. ஓகே, அதனால் நம்ம லூலில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது போக வெங்காயமும் ஆஃபர் போட்டிருக்காங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு ஆளுக்கு 2 கிலோ. ஓகே, அது போக 1 கிலோ வெங்காயம் 1 ரியாலு. சரியா? அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் லூலில் போய் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரியாத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த அம்மா வந்துட்டாங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா லூலுக்கு வந்தாச்சு. ஓகே, சாக்லேட் என்ன சாக்லேட்டை வாங்க பார்ப்போம். ஏன்னா ஆஃபரில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் சாக்லேட்டு. இவருங்க இருட்டிட்டு நிற்கி, மேகங்கள் ஃபுல்லாகவே இருட்டிகிட்டு இருக்கு. மழை வர்றதுக்கு ரெடியாகி நிற்கி. நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிருக்கு இங்கே ரியாத்தில். வெங்காயத்தை மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 30ஆம் தேதி வெங்காயம் போடுறாங்க. 2 கிலோ வெங்காயம் 1 ரியாலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யாஸ்மீனில் இருக்குது இந்த லூலு மார்க்கெட். ஓகே, லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஆஃபரில் ஒன்றும் இல்லை. அதை சித்தாஸ் அதை எத்தனை தளத்தின் மிட்டாய் பார்த்துட்ருக்காங்க. சாக்லேட்டு சித்தாஸ் இல்லை ஃபோக். அதை ஃபோக் சித்தாஸ் ஆதி ஏ தலாத்தின் 28 16 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. ஏ சித்தாஸ் ஏ நப்சி هذا هلا هذا كم هذا 20 هذا 20 ايه 20 20 ரியாலு 16 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. شوفي هذا 22 هذا كويسة. أول اشتري انت يا 20 بدي اشتري هذا بس أعطي هدية. كم 3 كيس 4 5 5 பாக்கெட் எடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பேர் போகிறாங்க ஊருக்கு. நான் ஃப்ரெண்டு பிலிப்பைனிக்காரங்க, அதனால் 5 பாக்கெட் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த அம்மா ஷாப்பிங் அதை ஏன் 80 ரியால். ஏன் இந்தோனேஷியா ஃபுட்டு வச்சுருக்காங்க. என்ன பாருங்கள், அவ்வளோ அப்பளம், கடலை, அந்த ஐட்டம். இந்தோமினா மேகி பாக்கெட்டு. ஓகே, இது ஃபுல்லுமே இந்தோனேஷியாக்காரங்க சாப்பிட்றது. இந்தோனேஷியா பிலிப்பைன் அதுக்குன்னு தனியாகவே ரேக் வச்சுருக்காங்க. அஜினமோட்டோ شوفي هذا شوفي ايه هذا فيه هندي. هذا هندي. شوفي ايه فين هذا هندي. هذا فيه هنا ممكن قدام.
يبغى انت هذا ريالين بس 3 ريال ايه هذا اكل انا அப்பளம் கேட்குறாங்க. இந்த அப்பளம் வேண்டாம், இந்த அப்பளம் ரேட்டு கூட இருக்கு. இவருங்க 5.25 ரூபாய். இதுவும் இந்தோனேஷியா அப்பளம் தான். நம்ம ஊர் அப்பளத்தை வந்து ஒரு ஃபோனில் காமிச்சிட்டு இதே மாதிரி வாங்கணும் அப்படிங்காங்க. இது இந்திய அப்பளம்ல அப்படின்னு. இவருங்க அவ்வளோமே இந்தோனேஷியா ஃபுட்டு தான் இருக்குது அந்த சைடு. ஏன் 60 ரியல். அங்கே வருங்க 4 ரியால் அப்பளம் பாக்கெட்டு. நம்ம ஊர் அப்பளம் பாக்கெட்டே எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, இது 2 ரியாலுக்கும் இருக்கு அப்பளம். இல்லை அது கொய்ஸ். அது சூப் கொய்ஸ் இல்லை மாப்பி கொய்ஸ். அதான் சமைச்சு பாருங்க, நல்லா இருக்கானு. இது 2 ரியால், இது 4 ரியால். انا شوف هذا ما في مشكلة نفسي. هذا سمسم يجي كده. شوف سمسم كده يجي كويس. هذا نايف، هذا شوي جوا. شوف جد بعدين هذا سريكة كويس. ايه نفسي மீன் பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க அந்த அம்மா. பார்ப்போம் என்ன மீன் இருக்குன்ட்டு. என்ன மீன் வாங்குறாங்க நம்ம 2 நாள் கழிச்சு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு பிரியாணி. பாருங்க, கருவாடு பார்த்துட்டு இருக்காங்க. மீன் பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை. கருவாடு பார்த்தாங்க, 10 ரியால்னாலும் வேண்டான்ட்டாங்க. இந்த ஒன்று அவ்வளோமே கருவாடு. இந்த நெத்திலி மீன் கருவாடு இருக்கு பாருங்க. சரிங்களா, ரேட்டு பார்த்து 8 ரியால். இது சம்பா இருக்கு பாருங்க, சம்பா கோணி. கம் கம்சாஷ். هذا ما في. هذا 4 ريال كويس. هذا ريال. لا هذا 8 عادي واحد كبة. 4 ريال. 4 واحد كبة. هذا مو تونة. لا ما في تونة، هذا هندي. போட்டத பாருங்க, உருளைக்கிழங்கு. அடி மூலியமா அழுறாங்க. ஒரே லாபம் போட்டுருக்காங்க. சரிதான். இந்த அம்மா வந்து இது மட்டும் வாங்கியிருக்காங்க. சாக்லேட்டு, ஈரல், அப்புறம் கருவாடு. அப்பளம் பாக்கெட் 2, ஈரல், அப்புறம் கருவாடு, ஒரு பிஸ்கட் பாக்கெட், உப்பு பிஸ்கட், அப்புறம் 5 பாக்கெட் சாக்லேட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் 100 ரியால் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே இருக்க மழை பெய்யுது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜாமான் வாங்கியாச்சு, வண்டி எங்கே விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணாங்கன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன். شو؟ لا ما في هذا. لا هذا رقم ثاني. செம்மையா இருக்கு கிளைமேட். இங்க பாருங்க, மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமான் வாங்கியாச்சு. ஜாமான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் என்ன சமையல்னு பார்ப்போம். ஓகே, என்ன டிஃபன் சாப்பிடல ஒன்றும். மணி பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகிட்டு. நான் கோழி வாங்கலை. நான் கடைக்கு போயிட்டு ஓனர் வீட்டுக்கு கோழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு அடுத்து என்னன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு 2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்று தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் கான் மட்டும் 2 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு வாங்கலை, சரியா. இவங்களுக்கு மட்டும் 2 கிலோ வாங்கியிருக்கேன். இவங்க நம்பருக்கு. ஓகே, 12 ரியால் போட்டுருக்கு பாருங்க. நீங்கள் நார்மல் டயத்தில் வாங்கினீங்கன்னா கிலோ 6 ரியால், சரியா. இப்போ 2 கிலோ போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2 கிலோன்னு சொல்லிட்டு 1 ரியால் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இனிமேல் நாளைக்கு வெள்ளரிக்காய். இதுக்கே இந்த கூட்டம் பார்த்தீங்கல்ல நீங்கள் வீடியோவில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நேற்று வாங்கின பரோட்டா இருக்குது. சரி, நான் கடுகு டீ போட்டு வச்சுருக்கேன் எனக்கு சாப்பிட்றதுக்காண்டி. அவங்களுக்கு மேகி அடுப்பில் போட்டிருக்கேன். அது போக பட்டரும் சீஸும் எடுத்து வச்சுருக்கேன். மேகி இங்கே கொதிச்சிட்ருக்கு. ரெடி ஆகட்டும். ரெடியான பிறகு நம்ம வந்து காலைல சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேகி கிண்டியாச்சு. இங்கே பாருங்க, பட்ரு ஜெபுன் எல்லாம் போட்டு பெப்பரும் போட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி தான் சாப்பாடு காலையில். நம்மளுக்கு வந்து ரொட்டி இருந்துச்சு. ஓகே, நேற்று வச்ச ரொட்டி இருந்தது, அதை நான் சாப்பிட்டேன். இங்கே இருங்க, பட்ரு கரைஞ்சிட்டு வருது பாருங்கள். நீங்களும் வாங்க சாப்பிட. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லஞ்ச் ரெடி பண்ண போவோம். ஏன்னா மணி நேரம் ஆகிட்டு, 12 மணி ஆக போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், தக்காளி குழம்பு, ஓகே, ரைஸு, அப்புறம் பீஃப் மசாலா. நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. அது போக உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மணி பார்த்திங்கன்னா நேரம் ஆகிட்டு, 3:30 மணி ஆகிட்டு. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 9:20 ஆகிட்டு. ஓகே, நம்ம வந்து சாயந்தரமே உள்ளே போயிட்டு வந்தோம். துணி இருந்துச்சு, துணி அயன் பண்ணி வச்சுட்டு வந்தோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அங்கே போகணுன்னாங்க. எங்கன்னா வியாழக்கிழமைல இன்றைக்கி, அதனால் தாத்தா வீட்டுக்கு போகணுன்னாங்க. மேடமும் கிளம்பியிருக்காங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டேன் ரூமுக்கு. ஒரு 5 மணிக்கெலாம் வந்தேன். வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து சொன்னேன். இவங்க சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணுவாங்க மேடம் போகிறதா இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நீ வர வேண்டாம், நீ இரு, வீட்டில் யாரும் இல்லை. ஏன்னா கபில்னு சொன்ன பார்த்தீங்களா, ஓனர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் பிள்ளைங்க ஒத்தையில் இருக்காங்க, நீ வர வேண்டாம் இரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நான் ரூமில் இருக்கேன். சரி, இவங்க போயிருக்காங்க, இந்த மேடமும் அந்த இந்தோனேஷியாவும் கூட போயிருக்காங்க. ஆனால் வரலை, இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணலை. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்ரு போட்டிருக்கேன். ஏன்னா குளிர் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, அதனால் ஹீட்ரு போட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் வேலைகள் இருக்குது. வேலைகளை முடிச்சுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். மாவு வேறு வெளியே எடுத்து வச்சுருக்கேன், இட்லி மாவு சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கோம். சரியா, ஏன்னா கூலிங்காக இருந்தது, நேற்று தான் ஆட்டினோம் நம்ம, அதனால் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். கூலிங்காக இருக்குது, போட்டோம். அதுக்கப்புறம் அவங்களும் வரட்டும். வந்த பிறகு நம்ம வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேடத்தை கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது நம்மளுக்கு. அதனால் இட்லி மாவு எடுத்து வச்சேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வேண்டாம், நீ சமைக்க வேண்டாம், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், கெட்சப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குப்பூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த பாருங்கள், ஒரு லெக் பீஸு, மொத்தம் 4 பீஸ் கொடுப்பாங்க. இது குப்பூஸு. அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா மைனஸு, அப்புறம் உரப்பு சில்லி போட்டது கொஞ்சம், அப்புறம் வேறு இன்னொரு ஃப்ளேவர் மொத்தம் 4 டப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இன்னும் அடுத்த வேலை இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ மணியே 11 ஆயிடுச்சு. நம்ம படுக்க வேண்டியதான். சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்கிறோம். ஓகே, நீங்களும் வாங்க சாப்பிட. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 11:30 மணி ஆகிட்டு. ஓகே, நம்ம வந்து வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஓகே, ப்ரேயர் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. அதுபோல் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.